வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே நம்பர் 1 ஆக்டர் அண்ட் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே அதிகம் சம்பளம் வாங்குற ஒரே நடிகர், அதோட கோடிக்கணக்கான ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரே நடிகர், தொடர்ந்து 7 படங்கள் 200 கோடிக்கு மேல வசூல் அண்ட் தமிழ் படத்துல 600 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ண வசூல் மன்னன். இதுக்கெல்லாம் சொந்தக்காரர் வேற யாரு? தி ஒன் அண்ட் ஒன்லி கோலிவுட் கிங் நம்ம தளபதி தாங்க. அவரு இவ்வளவு பெரிய உயரத்தை அடையறதுக்கு அவர் நடிச்ச எல்லா படங்களுமே சக்சஸ் ஆச்சான்னு கேட்டா அதுதாங்க கிடையாது. தளபதி முதல் முறையா ஹீரோவா நடிச்ச நாளைய திருப்பு படத்துல இருந்து அவர் நடிப்புல கடைசியா ரிலீஸ் ஆன கோட் வரைக்கும் எந்த படம் ஹிட் ஆச்சு, எந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கு, எந்தெந்த படங்கள் பிளாப் ஆகியிருக்கு, அதை பத்தி தாங்க நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதோட தளபதி நடிச்ச படங்களை பத்தின ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. 1992ல டைரக்டர் S.A. சந்திரசேகர் தளபதி விஜய நாளைய திருப்பு படத்துல ஹீரோவா அறிமுகப்படுத்துறாரு. ஆனா தளபதி ஹீரோவா நடிச்ச முதல் படம் கை கொடுக்காம பிளாப் ஆயிடுச்சு. ஆனாலும் சிறந்த புதுமுக நடிகருக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டை தளபதி முதல் படத்திலேயே வாங்கியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் 1993 வருஷம் டைரக்டர் S.A.C. செந்தூர பாண்டிங்கிற படத்துல தளபதி விஜய ஹீரோவா நடிக்க வச்சாரு. செந்தூர பாண்டி படத்துல கேப்டன் விஜயகாந்த் ஒரு முக்கியமான ரோல்ல கேமியோல நடிச்சிருந்தாரு. இந்த படம் ஓரளவுக்கு சுமாரா ஓடுச்சு. அடுத்து 1994ல தளபதி நடிப்புல ரசிகன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை மசாலா படமா S.A.C. எடுத்திருந்தாரு. இந்த படம் 100 டேஸ் ஓடி தளபதிக்கு முதல் வெற்றி படமா அமைஞ்சது. அடுத்து 1995ல S.A.C. டைரக்ஷன்ல தளபதி நடிப்புல ரிலீஸ் ஆன படம் தான் தேவா. இந்த படமும் ஹிட். பேக் டு பேக் 2 ஹிட் படங்கள் கொடுத்தாச்சு. ஆனா அவருடைய அடுத்த படம் அதே 95ஆம் வருஷம் தளபதி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா அஜித் கூட சேர்ந்து நடிச்ச படம் தான் ராஜாவின் பார்வையிலே. இந்த படம் 2 ஹீரோ படங்கிறதால பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா படம் சக்சஸ் ஆகல. அடுத்ததா அதே 95ஆம் வருஷம் தளபதி நடிப்புல அடுத்து ரிலீஸ் ஆன படம் தான் விஷ்ணு. இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் மூவி. இந்த படத்துல தளபதியும் அவருடைய அம்மா சோபா சந்திரசேகரும் பாடின தொட்டபெட்டா ரோட்டு மேல பாட்டு பட்டி தொட்டி எங்கும் செம ஃபேமஸ் ஆச்சு. அடுத்ததா அதே 95ஆம் வருஷம் தளபதி நடிச்ச சந்திரலேகா படம் பிளாப் மூவி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 1996ல ரிலீஸ் ஆன படம் தான் கோயம்புத்தூர் மாப்பிள்ள. காமெடி ஜேர்னல்ல ரிலீஸ் ஆன கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஒரு ஹிட் மூவி. அடுத்து 1996ல விக்ரமன் டைரக்ஷன்ல நம்ம தளபதியோட வித்தியாசமான நடிப்புல ரிலீஸ் ஆன படம் தான் பூவே உனக்காக. இந்த படத்துல வந்த எல்லா சாங்ஸுமே சூப்பர் ஹிட். அதனால படமும் பிளாக் பஸ்டர் ஹிட். நெக்ஸ்ட் அதே 96ஆம் வருஷம் தளபதி நடிப்புல ரிலீஸ் ஆன வசந்தா வாசல் ஒரு பிளாப் மூவி. அடுத்ததா 1996ல தளபதி நடிப்புல ரிலீஸ் ஆன படம் மாண்புமிகு மாணவன். இது ஒரு ஆவரேஜ் மூவி. அடுத்ததாவும் அதே 96ஆம் வருஷம் A. வெங்கடேஷ் டைரக்ஷன்ல தளபதி நடிச்ச செல்வா. இது ஒரு சூப்பர் ஹிட் மூவி. நெக்ஸ்ட் 1997ல ரிலீஸ் ஆன காலமெல்லாம் காத்திருப்பேன் பிளாப் மூவி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 1997ல ரிலீஸ் ஆன லவ் டுடே. இந்த படம் 100 டேஸ் தாண்டி ஓடின ஒரு சக்சஸ் மூவி. நெக்ஸ்ட் அதே 97ஆம் வருஷம் தளபதி நடிப்புல ரிலீஸ் ஆன படம் ஒன்ஸ் மோர். இந்த படத்துல தளபதிக்கு அப்பாவா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாரு. லவர் பாயா தளபதி நடிச்ச ஒன்ஸ் மோர் ஒரு சூப்பர் ஹிட் மூவி. அடுத்து அதே 97ஆம் வருஷம் தளபதி அண்ட் ஆக்டர் சூர்யா இவங்க 2 பேரோட நடிப்புல ரிலீஸ் ஆன படம் நேருக்கு நேர். பேருக்கேத்த மாதிரியே படத்துல தளபதியும் சூர்யாவும் நேருக்கு நேர் முட்டிக்கிட்டாலும் படம் 10 கோடிக்கு மேல வசூல வாரி குவிச்சிருக்கு. அடுத்ததா அதே 97ஆம் வருஷம் ரிலீஸ் ஆன படம் காதலுக்கு மரியாதை. இந்த படம் தளபதியோட சினிமா கேரியர்லயே ஒரு முக்கியமான படம். இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டே வெறும் 50 லட்சம் தான். ஆனா பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல 15 கோடிக்கு மேல வசூல வாரி குவிச்சிருக்கு. காதலுக்கு மரியாதை ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி. நெக்ஸ்ட் 1998ல தளபதி நடிப்புல ரிலீஸ் ஆன படம் நினைத்தேன் வந்தாய். முக்கோண காதல் கதையை மையமா வச்சு எடுக்கப்பட்ட நினைத்தேன் வந்தாய் ஒரு சக்சஸ் மூவி. அடுத்ததா அதே 98ஆம் வருஷம் ரிலீஸ் ஆன படம் பிரியமுடன். ஒரு சக்சஸ் ஆன ஹீரோவா வலம் வந்துட்டு இருந்த சமயத்துல தளபதி துணிஞ்சி நெகட்டிவ் ரோல்ல நடிச்ச படம் தான் பிரியமுடன். அவர் எப்படி நடிச்சாலும் ஃபேன்ஸ் பார்க்க தயாரா இருக்காங்க. அதனால இந்த படமும் ஒரு சக்சஸ் மூவி. நெக்ஸ்ட் 1998ல ரிலீஸ் ஆன படம் நிலாவே வா. மீனவ கிராமத்தை சேர்ந்த ஒரு வாலிபனா தளபதி நடிச்ச நிலாவே வா எதிர்பார்த்த அளவு ஓடல. நெக்ஸ்ட் 1999ல ரிலீஸ் ஆன படம் தான் துள்ளாத மனமும் துள்ளும். சூப்பர் ஹிட் சாங்ஸ் அண்ட் தளபதியோட நடிப்புக்காகவே இந்த படம் 175 நாட்களை தாண்டி ஓடின ஒரு சில்வர் ஜூப்ளி மூவி. துள்ளாத மனமும் துள்ளும் பிளாக் பஸ்டர் ஹிட். அடுத்து அதே 99ஆம் வருஷம் ரிலீஸ் ஆன படம் தான் என்றென்றும் காதல். இந்த படம் எதிர்பார்த்த அளவு ஓடல. அடுத்ததா அதே 99ஆம் வருஷம் ரிலீஸ் ஆன நெஞ்சினிலே படமும் ஒரு பிளாப் மூவி.
1999ல கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷன்ல தளபதி நடிச்ச படம் தான் மின்சார கண்ணா. இது ஒரு சூப்பர் ஹிட் மூவி. 2000ல ரிலீஸ் ஆன படம் தான் கண்ணுக்குள் நிலவு. காதலுக்கு மரியாதை படத்தை அடுத்து பாசில் டைரக்ஷன்ல தளபதி நடிப்புல ரிலீஸ் ஆன கண்ணுக்குள் நிலவு இது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி. அண்ட் நெக்ஸ்ட் அதே 2000 வருஷம் எஸ்.ஜே. சூர்யா டைரக்ஷன்ல தளபதி அண்ட் ஜோதிகா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம் தான் குஷி. இந்த படம் 24 இயர்ஸ்க்கு முன்னாடியே 25 கோடி வசூல வாரி குவிச்சிருக்கு. குஷி ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி. நெக்ஸ்ட் அதே 2000ல ரிலீஸ் ஆன படம் பிரியமானவளே. வித்தியாசமான ஸ்டோரி கான்செப்ட்ல தளபதி அண்ட் சிம்ரன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம் தான் பிரியமானவளே. இது ஒரு சூப்பர் ஹிட் மூவி. நெக்ஸ்ட் 2001ல மறுபடியும் தளபதியும் சூர்யாவும் சேர்ந்து நடிச்ச படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சூப்பர் ஹிட் மூவி. 2001ல ரிலீஸ் ஆன படம் தான் பத்ரி. இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் மூவி. இந்த படத்துல தளபதி கையில கார் ஏத்துற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்ல உண்மையிலேயே தளபதி கையில காரை ஏத்துவாங்க. அந்த அளவு இந்த படத்துக்காக தளபதி கடுமையா ஒர்க் அவுட் பண்ணிருக்கிறாரு. நெக்ஸ்ட் 2001ல தளபதி நடிப்புல ரிலீஸ் ஆன படம் ஷாஜகான். காதலர்களுக்காக எதையும் துணிஞ்சு செய்யற கேரக்டர்ல தளபதி நடிச்ச படம் தான் ஷாஜகான். இது ஒரு ஹிட் மூவி. நெக்ஸ்ட் 2002ல தளபதி நடிச்ச படம் தமிழன். இந்த படத்துல தளபதி வக்கீலா நடிச்சிருப்பாரு. 4 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் 12 கோடி வசூல வாரி குவிச்சிருக்கு. இது ஒரு ஹிட் மூவி. 2002 வருஷம் ரிலீஸ் ஆன படம் தான் யூத். படத்துக்கு படம் வித்தியாசமா நடிக்கிற தளபதி இந்த படத்துல சமையல் கலைஞரா நடிச்சிருப்பாரு. இது ஒரு ஆவரேஜான மூவி. அதே 2002 வருஷம் ரிலீஸ் ஆன பகவதி படமும் ஒரு ஹிட் மூவி. இந்த படத்துல தளபதிக்கு தம்பியா ஆக்டர் ஜெய் நடிச்சிருப்பாரு. 2003ல ரிலீஸ் ஆன படம் தான் வசீகரா. இந்த படத்துல நடிகை சினேகாவும் தளபதியும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. வசீகராவும் ஒரு ஹிட் மூவி. அதே 2003 வருஷம் ரிலீஸ் ஆன புதிய கீதை ஒரு பிளாப் மூவி. அடுத்து திருமலை படமும் 2003ல தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல இருந்து தான் தளபதி ஆக்ஷன் ஹீரோவா மாற ஆரம்பிச்சாரு. திருமலை ஒரு சூப்பர் ஹிட் மூவி. 2004ல ரிலீஸ் ஆன படம் தான் உதயா. இது ஒரு பிளாப் மூவி. தளபதி சினிமா கேரியர்லயே இந்த ஒரு படம் தான் ஷூட்டிங் பாதியிலே நின்னு அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு ரிலீஸ் ஆன ஒரே படம். அதனாலேயே இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. 2004ல ரிலீஸ் ஆன மெகா பிளாக் பஸ்டர் மூவி தான் கில்லி. இந்த படம் தளபதிக்கு மட்டும் இல்ல தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு திருப்பு முனையான படம்னு சொல்லலாம். ஏன்னா முதல்ல 50 கோடி வசூல் செஞ்ச முதல் தமிழ் படம் கில்லி தான். கில்லி இது ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி. அடுத்ததா 2004ல ரிலீஸ் ஆன படம் மதுரை. தளபதி இந்த படத்துல கலெக்டரா நடிச்சிருப்பாரு. இதுவும் ஒரு சக்சஸ் மூவி. நெக்ஸ்ட் 2005ல ரிலீஸ் ஆன படம் திருப்பாச்சி. ஒரு பாசமான அண்ணனா தளபதி நடிச்சிருப்பாரு. இந்த படமும் ஒரு சூப்பர் ஹிட் மூவி. அடுத்ததா அதே 2005 வருஷம் தளபதியோட அப்பா எஸ்.ஏ.சி. டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம் சுக்ரன். இந்த படத்துல தளபதி எக்ஸ்டென்ஷன் கேமியோல நடிச்சிருப்பாரு. இது ஒரு ஆவரேஜான மூவி. அடுத்ததா 2005ல தளபதி நடிச்ச படம் சச்சின். ஜாலியான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா தளபதி இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. இது ஒரு சக்சஸ் மூவி. அடுத்து அதே 2005 வருஷம் ரிலீஸ் ஆன படம் சிவகாசி. இது ஒரு ஹிட் மூவி. இந்த படத்துல தளபதிக்கு ஜோடியா நடிகை அசின் நடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் 2006ல தளபதி நடிப்புல ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த படத்தோட பேரு ஆதி. இது ஒரு பிளாப் மூவி. 2007ல பிரபுதேவா டைரக்ஷன்ல தளபதியோட வித்தியாசமான நடிப்புல வெளிவந்து மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன படம் தான் போக்கிரி. நெக்ஸ்ட் அதே 2007 வருஷம் தளபதியோட டபுள் ஆக்ஷன் நடிப்புல ரிலீஸ் ஆன படம் தான் அழகிய தமிழ் மகன். இது ஒரு ஹிட் மூவி. நெக்ஸ்ட் 2008 வருஷம் கில்லி படம் எடுத்த டைரக்டர் தரணி டைரக்ஷன்ல தளபதி நடிச்சு வெளிவந்த படம் தான் குருவி. கில்லி அளவு எதிர்பார்த்த இந்த படம் சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருந்தது. இது ஒரு ஆவரேஜான மூவி. நெக்ஸ்ட் 2009ல பிரபுதேவா டைரக்ஷன்ல தளபதி மறுபடியும் நடிச்ச படம் தான் வில்லு. இந்த படம் போக்கிரி அளவுக்கு மெகா ஹிட் ஆகலனாலும் இது ஒரு ஹிட் மூவி. அடுத்து அதே 2009 வருஷம் ரிலீஸ் ஆன படம் வேட்டைக்காரன். இந்த படத்தை சன் டிவில நீங்க நிறைய தடவை பார்த்திருப்பீங்க. இதுவும் தளபதிக்கு ஒரு சக்சஸ் மூவி தான். நெக்ஸ்ட் 2010ல ரிலீஸ் ஆன படம் சுறா. இது ஒரு பிளாப் மூவி. இது வரைக்கும் சுறா படத்துல தளபதி நடிக்காமலே இருந்திருக்கலாம்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா 2011ல தளபதி அண்ட் அசின் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம் தான் காவலன். இது ஒரு ஹிட் மூவி. அடுத்ததா 2011 வருஷம் தனி ஒருவன் படத்தை டைரக்ட் பண்ண ராஜா டைரக்ஷன்ல தளபதி நடிச்ச படம் தான் வேலாயுதம். இதுவும் ஒரு ஹிட் மூவி. அடுத்து 2012ல பிரம்மாண்ட டைரக்டர் சங்கர் டைரக்ஷன்ல தளபதி நடிச்ச படம் தான் நண்பன். இந்த படத்துல தளபதி கூட நடிகர் ஜீவா அண்ட் ஸ்ரீகாந்த் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. நண்பன் படம் 3 ஹீரோ சப்ஜெக்ட் தான்.
ஆனா மொத்த கதையும் தளபதியை சுத்தி தான் நடக்கும். இந்த படமும் ஒரு மெகா ஹிட் மூவி. அடுத்து அதே 2012 வருஷம் AR முருகதாஸ் டைரக்ஷன்ல தளபதி நடிச்ச ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் துப்பாக்கி. இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. நெக்ஸ்ட் 2013ல ரிலீஸ் ஆன படம் தலைவா. ரிலீஸ்க்கு முன்னாடி பல பிரச்சனைகளை இந்த படம் சந்திச்சதால படம் எதிர்பார்த்த அளவு ஓடல. இது ஒரு பிளாப் மூவி. அதுக்கு அடுத்து 2014 வருஷம் தளபதி நடிப்புல வெளிவந்த படம் ஜில்லா. இந்த படத்துல முதல் முறையா மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் தளபதி கூட சேர்ந்து நடிச்சிருப்பாரு. இதுவும் தளபதிக்கு ஒரு சூப்பர் ஹிட் மூவி. நெக்ஸ்ட் 2014ல AR முருகதாஸ் டைரக்ஷன்ல தளபதி நடிச்ச கத்தி படமும் ஒரு மெகா ஹிட் மூவி. அடுத்ததா 2015 வருஷம் 23ஆம் புலிகேசிங்கிற படத்தை எடுத்த சிம்புதேவன் டைரக்ஷன்ல தளபதி குழந்தைகளுக்காக நடிச்ச முதல் படம் புலி. இந்த படம் மேக்கிங் சரியில்லாததால பிளாப் ஆயிடுச்சு. அடுத்து 2016ல அட்லி டைரக்ஷன்ல தளபதி நடிச்ச மெகா ஹிட் படம் தான் தெரி. இந்த படம் காப்பி கேட் படம்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தாலும் படம் பிளாக் பஸ்டர் ஹிட். நெக்ஸ்ட் 2017ல தளபதி நடிச்ச படம் பைரவா. இது ஒரு சூப்பர் ஹிட் மூவி. அடுத்து அதே 2017 வருஷம் அட்லி டைரக்ஷன்ல தளபதி நடிச்ச இரண்டாவது படம் மெர்சல். த்ரில்லர் ஆக்ஷன் படமான மெர்சல் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி. நெக்ஸ்ட் 2018ல AR முருகதாஸ் டைரக்ஷன்ல தளபதி நடிச்ச மூணாவது படம் சர்க்கார். அரசியல் சம்பந்தப்பட்ட இந்த படமும் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி. 2019ல மறுபடியும் அட்லி டைரக்ஷன்ல தளபதி நடிச்ச படம் தான் பிகில். தளபதியோட ஃபர்ஸ்ட் 300 crores மூவியான பிகில் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி. இந்த படத்துக்கு அடுத்து 2021ல கொரோனா டைம்ல தியேட்டர்ல பாத்தீங்கன்னா 50% ஆடியன்ஸை மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல ரிலீஸ் ஆன மாஸ்டர் படம் அந்த சிச்சுவேஷன்லயும் 300 கோடிக்கு மேல வசூல வாரி குவிச்சிருக்கு. நெக்ஸ்ட் 2022ல நெல்சனோட டைரக்ஷன்ல தளபதி நடிப்புல ரிலீஸ் ஆன படம் பீஸ்ட். இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ரெண்டு விதமான கமெண்ட்ஸ் வந்திருந்தாலும் படம் 300 கோடிக்கு மேல வசூல கொடுத்திருக்கு. இது ஒரு சக்சஸ் மூவி. நெக்ஸ்ட் 2023ல ரிலீஸ் ஆன வாரிசு. ஃபேமிலி சப்ஜெக்ட் படத்துல தளபதியோட ஆக்ஷனை கலந்து எடுத்திருப்பாங்க. வாரிசு 320 கோடிக்கு மேல வசூல கொடுத்த மெகா பிளாக் பஸ்டர் மூவி. நெக்ஸ்ட் அதே 2023 வருஷம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல தளபதி நடிப்புல ரிலீஸ் ஆன படம் லியோ. பெரிய எதிர்பார்ப்புகளோட ரிலீஸ் ஆன லியோ 625 கோடிகளுக்கு மேல வசூல கொடுத்து தமிழ் சினிமாவிலேயே ஹையஸ்டா கலெக்ஷன் கொடுத்த முதல் தமிழ் படங்கிற சாதனையை பண்ணிருக்கு. லியோ ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி. அண்ட் நெக்ஸ்ட் 2024ல வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி நடிப்புல ரிலீஸ் ஆன படம் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படமும் ரசிகர்களை ஏமாத்தல. 460 கோடிக்கு மேல வசூல குவிச்சு மெகா பிளாக் பஸ்டர் மூவி ஆகியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வரப்போறது தளபதி 69. இந்த படம் தளபதியோட கடைசி படம்ங்கிறதால நிச்சயமா வசூல வாரி குவிக்க போகுது. நாம பார்த்த இந்த படங்கள்ல உங்களுடைய ஃபேவரட் மூவிஸ் எதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.